ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டிகே. நீங்கள் நம்ம வந்து டே 6 இருக்கும். டே 6 என்ன பார்க்க போகிறோம்னா நேஷனலிசம். நேஷனலிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ரியாட்டிக் அப்படின்னா தேசப்பற்று அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் அப்படின்னா கவர்மெண்ட் அந்த கண்ட்ரியில் இருக்க காமன் பீப்புளெலாம் ஒன்றா சேர்ந்து வந்து அந்த நாட்டோட யூனிட்டிக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் வந்து போராடுறது தான் வந்து நேஷனலிசம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து வி ஆர் த ஒன் கண்ட்ரி அண்ட் வந்து அந்த கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து பாடுபடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து 18th century 19th century அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த நேஷனலிசம் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் நமக்கு வந்து நல்லா வந்து டீட்டெயிலாக தெரியணும். இந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லீடர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் அது ஒரு அதான் வந்து டாப் மோஸ்ட்லேருந்து வருது. அங்கே இருக்க ஒரு தலைவர் இருந்தால் தான் அங்கே வந்து வழிநடத்த முடியும். தலைவரும் அவரோட சிம்பிளும் வந்து பாப்புலர் ஆகும் அங்கே இருக்கிற மக்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் பேக் போன், அதாவது வந்து அங்கே கல்வி அறிவு மற்ற டெவலப்மெண்ட்லாம் இருந்தால் தான் மக்கள் வந்து டெவலப் ஆவாங்க. ஸோ அதனால் வந்து டீச்சர்ஸ், ஆஃபீஸர்ஸ், பிஸ்னஸ் மேன், அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அதில் நேஷனலிசம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க போனால் ப்ரொடெக்டிவ் சிட்டிசன்ஸ், அதாவது வந்து போலீஸ், அப்புறமேட்டுக்கு வந்து லேபர்ஸ், அப்புறமேட்டுக்கு அக்ரிகல்ச்சர்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைப்பாங்க. ஃபார்மர்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் சோல்ஜர்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் சிட்டிசன்ஸாக வந்து இந்த நேஷனலிசம் வந்து இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மேசிவ் காமன் பீப்புள், அவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமானவங்க இந்த சிஸ்டத்துலேயே வந்து ரொம்ப முக்கியமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற காமன் பீப்புளுக்காக தான் மேலே இருக்கிற லீடர் வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து சொல்கிறது. ஈக்குவல் சேம் லைக் வந்து கம்யூனிசமாக தான் நேஷனலிசம்னு சொல்ல போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து இதில் இருக்கும். சிம்பிளாக வந்து சொல்ல போனால் ஒரு கண்ட்ரியில் இருக்கிற லீடர் அப்புறமேட்டு அந்த கவர்மெண்ட் காமன் பீப்புள் எல்லாமே சேர்ந்து அந்த நாட்டோட பேட்ரியாட்டிக் தேசியவாத உணர்வோட அந்த நாட்டோட விடுதலைக்காகவும் அப்புறமேட்டுக்கு வந்து டெவலப்மெண்ட்காகவும் அவங்க வந்து எந்த ஒரு ரிலீஜியன், கேஸ்ட், ரேசன் எந்த ஒரு ஏற்றத்தாலுமே பார்க்காம போராடுறது தான் வந்து இந்த நேஷனலிசம் அப்படின்னு வந்து சொல்ல போனால். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஃபாலோ பண்ண கண்ட்ரிஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஆஃப்டர் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து 1789 வந்து இது பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி 1800, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இத்தாலி, அதுக்கப்புறம் இந்தியா கூட வந்து ஃப்ரீடம் மூமெண்ட்டில் வந்து எல்லாமே இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க, அதாவது பாகிஸ்தான் பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி யூனிஃபைடு இந்தியாவில் வந்து சொல்ல போனால் எல்லாமே வந்து ஃப்ரீடமுக்காக ஒரு ரேஸ், அப்புறமேட்டுக்கு வந்து கேஸ்ட்டு, ரிலீஜியன் இது எல்லாமே பார்க்காம வந்து ஒன்றா போராடினாங்க. அப்போ ஃப்ரீடம் அப்போ கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நேஷனலிசம் வந்து ஃபாலோ பண்ண ஒரு கண்ட்ரிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. until then, DK, bye.